சூப்பரான ஐடியாங்க. காலைல எவ்ளோ வெடிப்பு இருந்தாலும் சரி, உரசாம, தேய்க்காம, சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துல காலே நல்லா பளபளன்னு ஆயிடும். கால்ல இருக்கக்கூடிய வெடிப்பு மட்டும் கிடையாது, கால் இந்த மாரி ரொம்ப டேன் ஆகி இருந்தாலும் சரி, உங்களுக்கு கால்ல நெறைய வெடிப்பு இருந்தாலும் சரி, அதுவும் வெயில் காலத்துல சொல்லவே தேவையில்ல. உடம்பெல்லாம் ரொம்ப வறண்டு போயிடும். இதுல குதிகால் வெடிப்பு பிரச்சனை இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாவே அவஸ்தைப்படுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா, கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் குடுக்குங்க. இப்ப பாருங்க எவ்ளோ வெடிப்பு இருந்து, இப்போ நம்ம எவ்ளோ சூப்பரா கிளீன் பண்ணி எடுத்துருக்கிறோம் பாருங்க. கால்ல ஒரு வெடிப்பு கூட தெரியாத அளவுக்கு நமக்கு கிளீன் ஆகி கிடைச்சிருக்கு. இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது ஆரஞ்சு பழத்தோட தோல் தாங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு 3 ஆரஞ்சு பழத்தோட தோல் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில 3/4 பாத்திரம் அளவுக்கு நார்மல் தண்ணி ஊத்தி எடுத்துக்கலாம். அடுப்புல இந்த பாத்திரத்த அப்படியே வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடாயிட்டே இருக்கும். 2 ஆரஞ்சு பழத்தோட தோல மட்டும் நம்ம இதில போட்டு வச்சுக்கலாம். மிச்ச பழத்த நம்ம அப்படியே தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ 2 ஆரஞ்சு பழத்தோட தோல் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் இதில சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம இதில தூளுப்பு சேர்த்துக்கிறத விட கல்லுப்பு சேர்த்துக்கிறது நமக்கு சீக்கிரமா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கூடவே 2 பூண்டோட தோலை இந்த மாதிரி நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டோட தோல் நம்ம எதுக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, நகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதையும் நமக்கு சால்வ் பண்ணி கொடுக்கும். நகம் வளராமலையோ அல்லது அந்த நகத்தில் நிறைய ஃபங்கஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையும் நமக்கு சரி பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த பூண்டு தோல் நம்ம சேர்த்துக்கிறோம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா காஞ்சு வரும். நல்லா சூடாகிற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு பழத்தோட தோலெல்லாம் நல்லா அவிஞ்சு கிடைக்கும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். மிச்சம் 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திருந்தேன். தண்ணி நல்லாவே காஞ்சிருந்தது. இப்போ அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த தண்ணி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். கூடவே நம்ம எடுத்துக்கக்கூடியது ஷாம்பு தாங்க. எந்த ஷாம்பு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஷாம்பு இல்லையா, அதுவும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் உடம்புக்கு போடக்கூடிய ஏதாவது சோப்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த சோப்பில் கொஞ்சமாக துருவி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தண்ணியில் சீக்கிரமாக கரைஞ்சு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த காலம் நம்ம பார்க்கும்போதே எவ்வளோ வெடிப்புகள் இருக்குது பாருங்கள். இதுவும் வெயில் காலத்தில் இந்த மாதிரி வெடிப்புகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கால் வலிக்கவே ஆரம்பிக்கும். கீழே வைக்க முடியாத அளவுக்கு அதிகமான வலியையும் கொடுக்கும். ஏற்கனவே நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு வெதவெதப்பான சூட்டோடு இருக்கணும். அதை விட கொஞ்சம் அதிகமான சூடாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் தண்ணி ரொம்ப சில்லுன்னெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுக்கக்கூடிய தண்ணி நல்ல சூடாக இருக்கும். அந்த தண்ணி கூட கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு காலை இந்த மாதிரி இந்த தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கணும். உங்களுக்கு சின்ன சின்ன கீறல்கள் மாதிரி வெடிப்புகள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் காலை இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்தா போதும். அதே மாதிரி கால்ல கொஞ்சமாக தான் டேன் இருக்குது, கால்ல அந்த மாதிரி டேன் பிரச்சனையெல்லாம் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தா போதும். இதுவே கால்ல உங்களுக்கு நிறைய வெடிப்புகள் இருக்குது, காலும் ரொம்ப டேன் ஆகியிருக்கு, அதே மாதிரி நகம்லாம் சரியாக வளரவே இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 நிமிஷமாவது இந்த தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம இதை ஈஸியாக சரி பண்ணி எடுக்க முடியும். இப்போ ஆரஞ்சு பழத்தோட தோல், ஒரே ஒரு ஆரஞ்சு பழத்தோட தோல் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ ஆரஞ்சு பழத்தோட தோலை சின்னதாக இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கே நல்ல ஒரு க்ரீமியான பேஸ்ட் மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் விட்டமின் சி நிறைய இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டில் 1 ஸ்பூன் மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம முக்கியமாக சேர்க்கக்கூடிய இன்னொரு பொருள் இருக்குது. அது என்னென்னா தயிர் தாங்க. தயிர் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கும். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆப்பத்துக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த பேக்கிங் சோடா தான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் இன்னும் ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் பேஸ்ட் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குதிகால் வெடிப்பு பிரச்சனைக்குன்னு மட்டும் கிடையாது. காலையே நல்ல
பளபளன்னு மாத்தி குடுக்கும் இது. அவ்ளோ சூப்பரான ஒரு பேக் இது. அதே மாதிரி கால் முட்டி உங்களுக்கு ரொம்ப கருப்பா இருக்கு, கணுக்கால்லாம் ரொம்ப கருப்பா இருக்கு அப்படின்னாலும், நீங்க இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான ரிசல்ட் குடுக்கும். இப்ப இந்த தண்ணீல நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம காலே பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த டெட் செல்ஸ் எல்லாம் நல்லா ஊறி போயிருக்கும். டெட் செல்ஸ் எல்லாம் நல்லா ஊறி போனா தான், இது நமக்கு சீக்கிரம் சரியாகி கிடைக்கும். டெட் செல்ஸ் எல்லாம் நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா, நம்ம இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்ட இந்த மாரி கால் ஃபுல்லாவே நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இத நம்ம அரைக்கிறதுனால நமக்கு இன்னொரு பெனிஃபிட்ஸும் இருக்குங்க. அது என்னன்னா, மிச்சம் இருக்கக்கூடிய பேஸ்ட்ட நீங்க எடுத்து வச்சுட்டு, உங்களுடைய கழுத்துல தேய்க்கலாம், கணுக்கால்ல தேய்க்கலாம், கை முட்டி, கால் முட்டி இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் கருப்பாவே இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துலலாம் நீங்க தேய்ச்சு விட்டுக்கலாம். நம்ம இதில பேக்கிங் சோடா சேர்த்துருக்குறோம். அதனால தான் நம்ம வந்து முகத்த தவிர மத்த இடங்கள்லாம் தேய்க்கிறது ரொம்ப நல்லது. இதுவே நீங்க பேக்கிங் சோடா சேர்க்காம நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, முகத்துலயும் தாராளமா தேய்ச்சுக்கலாங்க. இப்ப இந்த மாரி ஃபுல்லா தேய்ச்சு விட்டுட்டு, நம்ம இதே போல ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு இந்த மாரி கட்டி விட்டுக்கலாம். இது ஃபுல்லா கவர் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா, மினிமம் ஒரு 5 நிமிஷமாவது நம்ம டைம் குடுக்கணும். மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ டைம் குடுக்கணும்னு தோணுதோ, அவ்வளோ தூரம் நீங்க டைம் குடுத்துக்கலாம். அவ்வளோ சீக்கிரமா இது நமக்கு சரியாகி கிடைக்கும். இப்ப நான் இன்னைக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மட்டும் தான் பேக் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப பாருங்க ஃபுல்லா எடுத்ததுக்கு அப்புறமா லைட்டா இந்த மாரி தண்ணி ஊத்தி பார்த்தாவே, கால் எவ்வளோ கிளீனா இருக்கு பாருங்க. முன்னாடி நம்ம கால பார்த்தத விடையும், இப்போ அவ்வளோ சூப்பரா நமக்கு கிளீன் ஆகி நல்லா பளபளன்னு மாறியிருக்கும். அவ்வளோ அழகான ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இதில அடுத்து நம்ம பார்க்க போறதாங்க முக்கியமான ஒரு விஷயமே. அது என்னன்னா, நம்ம இப்போ ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் இந்த குதிகால் வெடிப்ப சரி பண்ணோம் இல்லைங்களா? இந்த மாதிரியெல்லாம் வெயிட் பண்ணுறதுக்கோ, தேய்க்கிறதுக்கோலாம் நெறைய பேருக்கு விருப்பம் இருக்காது. அப்படி இருக்கிறவங்க இத மட்டும் செஞ்சு பாருங்க. சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அது என்னன்னா, இந்த எலுமிச்சை பழத்தோட தோல நம்ம இந்த மாரி உடைக்கும்போது, இதுலேருந்து ஒரு சாறு வருது பாருங்க. நம்ம இந்த மாரி லைட்டா ப்ரெஸ் பண்ணும்போதே இப்படி வரும். இந்த மாரி நெறைய சாறு வரும். இந்த சாறு தான் இதில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமே. இது நம்ம குதிகால் வெடிப்புக்கு மட்டும் கிடையாது. உங்களுக்கு கால் நகம் சரியா வளரல அப்படின்னா கூட, அந்த இடத்துல இத நீங்க தொட்டு வச்சுக்கலாம். ஃபங்கஸ் பிரச்சனை இருந்தாலும், அந்த இடத்துல இந்த சார நீங்க லைட்டா தொட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது 2த்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்ப நம்ம அடுத்ததா எடுத்துக்கக்கூடியது ஆரஞ்சு பழத்தோட தோல். அந்த ஆரஞ்சு பழத்தோட தோல இந்த மாரி லைட்டா நீங்க எடுத்து விட்டுட்டு, அதாவது லைட்டா உடைப்போம் இல்லைங்களா? உடைச்சு விட்டுட்டு, இந்த இடத்துல இந்த மாரி லைட்டா அந்த உப்பையும், பேக்கிங் சோடாவையும் தொட்டு எடுத்துக்கோங்க. இப்ப கால்ல நெறைய வெடிப்பு இருக்குன்னா, அந்த இடம் ஃபுல்லா இந்த மாதிரி அந்த சாறு படுற மாரி நம்ம தேய்ச்சு விட்டுக்கலாம். இது நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் நம்ம தொடர்ந்து செய்யும்போது, அந்த இடத்துல நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கிறத நாமளே பார்க்கலாம். அதே மாதிரி கால்ல அந்த நகம் சரியா வளராம இருக்குது. அப்படியே தடைப்பட்ட மாதிரி இருக்குது. நகம் வளரவே மாட்டேங்குது. அப்படின்னா கூட இந்த சார நீங்க நகத்துல கூட வச்சு விட்டுக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போது புது நகங்கள் சீக்கிரமா வளர ஆரம்பிக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.